ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாக்ஸ் அகாடமி. ஸோ ஆர்ஆர்பி ஜெயிக்கான ஷார்ட் நோட்டீஸ் வந்துட்டு லாஸ்ட் மண்டே வந்து நமக்கு விட்டுருந்தாங்க. ஸோ அதுபடி வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 7951 வேகன்சி வந்து விட்டுருக்காங்க. சரிங்களா? ஸோ அந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CBT1 CBT2ங்கிறது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் டெஸ்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த வகையில் CBT1க்கான எக்ஸாம் பேட்டர்ன் பற்றி நம்ம இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது CBT1க்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ மேத்தமெட்டிக்ஸ் வந்து இருக்குது, அதாவது நம்ம ஆப்டிடியூட் வந்து இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கேள்வி வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25 கேள்விகள் வந்து கேட்குறாங்க. அதே மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் படிக்கிறோம் இல்லையா, அதாவது ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் ஸ்டடீஸ் படிக்கிறோம் இல்லையா, அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 15 கேள்வி கேட்குறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் வந்துட்டு 30 கேள்வி வந்து கேட்குறாங்கப்பா. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு கேள்விக்குமே வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 100 கேள்வி 100 மார்க் நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸாம் வந்து நம்ம எழுத போகிறோம். சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 90 மினிட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டியூரேஷன் கொடுக்குறாங்க. எக்ஸாமினுடைய டியூரேஷன் அப்படிங்கிறது 1.5 மணி நேரம் நமக்கு டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த 1.5 மணி நேரத்தில் என்ன பண்ணணும், நம்ம கரெக்டான ஆன்சர் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அப்போ நீங்கள் வந்து கிளியராக பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ 1.5 மணி நேரத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா 100 கேள்வி வந்து அட்டன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நெகட்டிவ் மார்க் வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் ஒரு கேள்வி தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 0.33 மார்க் என்ன பண்ணுறாங்கன்னா டிடக்ஷன் பண்ணுறாங்க. அதாவது உங்களுக்கு 1/3 மார்க் என்ன பண்ணுறாங்கன்னா டிடக்ஷன் பண்ணுறாங்க. அப்படி என்ன பண்ணணும், கிளியராக வந்து பார்த்துக்கணும். ஸோ 1.5 மணி நேரத்தில் என்ன பண்ணீங்க, கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து படித்து பார்த்து ஆன்சர் பண்ணணும். அதே சமயத்தில் நீங்கள் தப்பான ஆன்சர் வந்து கொடுத்துடக்கூடாது. உங்களுக்கு நெகட்டிவ் மார்க்கு போயிடும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்க அப்படின்னா வந்துட்டு குவாலிஃபைடு மார்க்குமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்பொழுது ஸோ ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணீங்க, ஒரு 40% ஆஃப் மார்க் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருந்தா தான் அதனுடைய நீங்கள் என்ன பண்ணுவீங்க CBT2க்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. அதே மாதிரி OBC கேட்டகரியாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன பண்ணுவீங்க, ஒரு 30% ஆஃப் மார்க் வந்து நீங்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி SCக்குமே பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்குறாங்கன்னா 30% மார்க் வந்து ஸ்கோர் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. மினிமம் மார்க்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ST கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு 25% மார்க் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் ஆஃப் மார்க். சரிங்களா? ஸோ அந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு இது என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் பண்ணி உங்களுக்கு CBT2க்கு வந்து கூப்பிடுவாங்க. சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து PWD PD கேண்டிடேட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பர்சன்ட் ஆஃப் மார்க்ல என்ன பண்ணுறாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு 2% என்ன பண்ணுறாங்க, ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அது நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் அப்படிங்கிறது நீ இப்போ வாங்கின மார்க் வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கம்யூனிட்டி விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா 15 டைம்ஸ் ஆஃப் கேண்டிடேட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா வந்துட்டு CBT2க்கு வந்து அவங்க கால்ஃபர் பண்ண போகிறாங்க. சரிங்களா? ஸோ அப்போ நீங்கள் எக்ஸாம் வந்து எப்படி படிக்கணும், ஓகே, அதே மாதிரி வந்துட்டு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது மெயினாக பார்த்து வச்சுக்கோங்க. நெகட்டிவ் மார்க் இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணுங்க, கொஸ்டின் நல்லா கிளியராக படித்து பார்த்து நீ ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும்பா. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்பார்க் அகாடமியில் வந்துட்டு ஸோ இந்த ஆர்ஆர்பி ஜெயிக்கான கோர்சஸ் வந்து ஆஃபர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ மெக்கானிக்கல், சிவில் அண்டு எலக்ட்ரிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் நம்ம. சரிங்களா? ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ ஆஃப்லைன் கிளாஸஸ், தென் ஆன்லைன் கிளாஸஸ், டெஸ்ட் பேட்சஸ், தென் வீக்கெண்ட் பேட்ச் வந்து நம்ம வந்து கான்டாக்ட் பண்ணுறோம்ப்பா. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது அப்படின்னா நம்ம அகாடமி வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 8190879379 நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஸோ அப்கமிங் TNPSC நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது இல்லையா, ஸோ அந்த எக்ஸாமுக்கான நீங்கள் வந்து டிப்ளமோ சிவில் முடிச்சிருக்கீங்க, அதாவது டிகிரி சிவில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ உங்களுக்கான கோர்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். சரிங்களா? நம்ம அகாடமி வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா CBT2 வந்துட்டு எப்படி வந்துட்டு எக்ஸாம் பேட்டை வந்து கேட்க போகிறாங்க அப்படின்னு என்ன பண்ண போகிறோம்னா அடுத்த வீடியோ வந்து சந்திக்கலாம்ப்பா. ஓகேங்களா? தேங்க்யூ.